தேர்தல் வழக்குகள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி நாளை மறுநாளுக்குள் மனு தாக்கல் செய்யாவிட்டார் 50,000 ரூபாய் அபராதம் என எச்சரிக்கை. சென்னையில் 2ஆம் கட்டமாக 130 புதிய தாழ்த்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவை தொடக்கம். பல்வேறு மாவட்டங்களுக்கு 120 புதிய பேருந்துகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 250 புதிய பேருந்துகளின் பயணத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள். புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைத்து பேருந்துக்குள் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் பார்த்து சேஃப் டிரைவ் பண்ணுங்க பேருந்து ஓட்டுநருக்கு அறிவுரை. மனிதநேயம், துணிச்சல், தன்னலமற்ற சேவை ஆகியவற்றை அடையாளமாக கொண்ட விஜயகாந்துக்கு புகழ் வணக்கம். ஏழை எளிய மக்களின் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட விஜயகாந்தின் புகழ் என்றும் நிலைத்தோங்கட்டும் என முதலமைச்சர் விஜய் புகழார். 2010ஆம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் இருந்து விலக்கு கோரி அமைச்சர் ராஜ்மோகன் தனி தீர்மானம். டெட் தேர்ச்சி கட்டாயம் என்பதால் 3.28 லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு பள்ளிகளில் 23/8/2010க்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் இருந்து முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. டெட் தேர்வில் விலக்கு கோரிய தனி தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக, இடதுசாரிகள் ஆதரவு. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக உறுப்பினர் வலியுறுத்தல். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் ஆதரிக்கிறது. அதே வழியில் கல்வித்துறை பொது பட்டியலுக்கு போனதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. அது மாநில பட்டியல் சேர்க்குமாறு இந்த தீர்மானத்தை ஆதரித்து அமைகிறேன். 6 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா குறித்து சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சியா என இபிஎஸ் கேள்வி. தாவேகவினர் எதிர்ப்பு, கூச்சல், குழப்பம். எங்களோடு இருந்துட்டு இருக்கிறாங்க, திடீரென்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? நான் எந்த கட்சியை குறிப்பிடல. இதுக்குள்ள விவரத்துக்குள்ள நான் போக அனுமதி இல்லை. உட்காருங்க. என்ன உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு வாங்க முடியாது. என்னங்க உட்காருங்க. உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. உட்காருங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அதிமுக உறுப்பினர்கள் குரல் எழுப்பியதால் சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் எச்சரிக்கை. சட்டமன்றமா பொதுக்கூட்டமா என அதிமுக உறுப்பினர்களை நோக்கி காட்டமான கேள்வி. எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க. உட்காருங்க. என்னங்க உட்கார சொல்லுங்க. உங்களை பேசணும் அனுமதிச்சிட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க. அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க. உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க எல்லாரும். நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க. சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறக்கப்படுமா என முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் என நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பதில். எப்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து நம்ம டெல்டா மாவட்டத்திற்கு சம்பா சாகுபடி செய்ய தண்ணீர் திறக்கப்படும் என்பது தங்கள் வாயிலாக அறிவுறுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடிய விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும். பரந்தூர் விமான நிலையம் குறித்து திமுக, தாவேக உறுப்பினர்கள் இடையே காரசார பேச்சு. ஜே2 மாப்பிளைக்கா லாட்ரி மருமகனுக்கா என அனல் பறந்த விவாதம். இதில் இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஜி2 மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்ததா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. ஜி2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக
புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போகிறீர்கள் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வெளியூரில் இருப்பவர்களின் நிலம்தான் கையகப்படுத்தப்பட்டது என நிலம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். இப்போ 1702 ஏக்கரை விவசாயிக்கு கொடுப்பீங்களா, இல்லது வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா, இல்ல விவசாயத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீங்களா என்ற விளக்கத்தை மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் விளக்க வேண்டும். யார் யாரெல்லாம் வெளியூர்களில் வசிக்கிறார்களோ அவர்களுடைய நிலங்கள் மட்டும்தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நீங்க வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் போடப்படும் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா கையகப்படுத்தினாங்களே தவிர்த்து உள்ளூர்ல நான் சொல்லப்பட்ட இந்த 4 பெரிய கிராமங்களில் இதுவரை 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தவில்லை. திமுக ஆட்சியின் போது சென்னை விமான நிலையத்தை ஏன் விரிவாக்கம் செய்யவில்லை என அமைச்சர் கீர்த்தனா கேள்வி. பரந்தூரில் விமான நிலையம் வந்தால் சென்னையில் வெள்ளம் ஏற்படும் எனவும் விளக்கம். தமிழ்நாட்டில் ஹீமோபிலியா மரபணு கோளாறால் பாதிக்கப்பட்ட மருத்துவ நோயாளிகளுக்கு எமிசிஜுமாப் என்ற மருந்தை விலையில்லாமல் வழங்க எம்எல்ஏ ரவி வலியுறுத்தல். மருந்தை விலையில்லாமல் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் அருண்ராஜ் பேரவையில் உறுதி. எமிசிஜுமாப் என்ற மருந்து தமிழகத்தில் விலையில்லாமல் நோயாளிகளுக்கு வழங்குவது குறித்து அரசின் கவனத்தை ஈர்த்து வருகிறேன். இன்ஹிபிட்டர்ஸ் உடைய ஹீமோபிலியா ஏ மருத்துவ பயனாளிகளுக்கு இம்மருந்தினை எமிசிஜுமாப் மருந்தினை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து கர்நாடக அரசிடம் விளக்கம் கேட்கப்பட்டதா? 3 தமிழர்களும் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீண்டும் குற்றச்சாட்டு. திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் பல கட்சிகளில் இருந்தவர் என தலவாய் சுந்தரம் பேசியதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து கடும் அமளி. எம்எல்ஏ ஆஸ்டின் பேசிய போது அமைச்சர் பேசலாம், அவை முன்னவர் பேசலாம். தலவாய் சுந்தரம் ஏன் பேசுகிறார் என திமுக எம்எல்ஏ கே நேரு காட்டம். அவரு காங்கிரஸ்ல இருந்து அதிமுக 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேமுதிக போய்விட்டு இப்பொழுது திமுகவில் இருந்து திமுக இருந்து கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். பேசும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அவை முன்னவரோ பேசலாம். இவருக்கு நீங்க தேவையெல்லாம் ஒரே கிளாரிபிகேஷன் நினைச்சேன். இல்ல நான் வந்து கிளாரிபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நினைச்சேன். இது கிளாரிபிகேஷன் இல்ல, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்ல. போதும். சட்டமன்றத்தில் 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆவேச பேச்சு. பெண் வரிசையில் கூலாக அமர்ந்திருந்த சி.வி. சண்முகம். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணம் கொள்ளை தொடர்பான வழக்கில் 2 தனிப்படைகள் அமைப்பு. எச்சரிக்கை அலாரம் ஒலிக்கும் இணைப்பை துண்டித்துவிட்டு பணத்தை கொள்ளையடித்தது தப்பியோட்டம். வங்கி ஏடிஎம் கொள்ளை குறித்து மும்பையில் இருந்து வந்த அவசர தகவல். எந்த ஏடிஎம் என சரியாக தெரியாததால் குற்றத்தை தடுக்க முடியாமல் போலீசார் திணறல். கர்நாடகாவில் நடந்து முடிந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள். வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 1 கோடி பெயர்கள் நீக்கம். எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு 5.54 கோடியாக இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்பொழுது 4.46 கோடியாக குறைந்தது. ஓணம் பண்டிகையொட்டி ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கறி சந்தையில் களை கட்டிய விற்பனை. காய்கறிகளின் விலை சற்று உயர்ந்த விற்பனையானதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஓணம் பண்டிகையொட்டி கன்னியாகுமரி தோவாலை மலர் சந்தையில் விற்பனை அமோகம். ஒரே நாளில் 1000 டன் பூக்கள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. நெல்லை ஆட்சியர் இல்லத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட ஓணம் பண்டிகை. கயிறு இழுத்தல், பானை உடைத்தல் போன்ற நிகழ்வுகளில் ஆட்சியர் உட்பட அலுவலக பணியாளர்கள் பங்கேற்று உற்சாகம்.
சென்னையின் சுற்றுலா பகுதியான கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே நாய் குறுக்கே வந்ததால் ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் சிறு சிறு காயங்களுடன் மருத்துவமனைக்கு அனுமதி. கொடைக்கானல் கீழ்பூமி அருகே பாதுகாக்கப்பட்ட நீர்பிடிப்பு பகுதியில் இளைஞர் அத்துமீறல். ஆபத்தான முறையில் சொகுசு வாகனத்தை இயக்கியதால் சுற்றுலா பயணிகள் அச்சம். சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு திரும்பிய பந்து வீச்சாளர் நவீன் உல் ஹக் இந்திய அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் அணியில் சேர்ப்பு.